இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து யாரெல்லாம் அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டு விட்டார்களோ அவர்கள் தங்களை பாதுகாப்பதோடு தங்களை சார்ந்தோரான தங்களுடைய குடும்பத்தாரினையும் அவர்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே எமக்கு கட்டளை இடுகின்றான். ஒரு சில அடையாளங்களே இருக்கும். அவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததினால் அவருடைய அடையாளங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய பண்பாடுகள் இஸ்லாமிய சமூகத்தை ஒத்ததாக இருக்கும். அவர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இந்த விபச்சாரிகள், இந்த வட்டி இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்களை எல்லாம் இறைவன் தாமதித்து வைத்திருப்பதெல்லாம் ஒரு தினத்திற்காக. அந்த தினம் எப்படி தெரியுமா? தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். அந்த தினத்திலே தான் பார்வைகள் நிலைகுத்தி இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். நேர்மையான தலைவர், கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமை பொறுப்புகள் என்பது இறைவன் நாடியோருக்கு கொடுக்கின்றது. இறைவன் யாரை தலைவராக, ஒரு ஜமாஅத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய, ஒரு கிராமத்தினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக யாரை இறைவன் அதிகாரம் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறானோ அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் நேர்மையான தலைவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே வளர்ந்த ஒரு இளைஞர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய இளமை பருவம் எப்படி கலைந்தது! எம்முடைய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய எம்முடைய குழந்தைகள், யுவதிகள், வாலிபர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது! அவர்கள் நாளை மறுமையிலே அந்த இளைஞர் பருவத்திலே இறை வணக்கத்திலே செலவழித்த அந்த கூட்டத்தில் இருக்கிறார்களா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.